Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 42 கான question number 47. On electrolysis of dilute sulfuric acid using platinum electrodes, the product obtained at anode will be. So question என்ன நமக்கு platinum electrodes யூஸ் பண்ணி dilute sulfuric acid electrolysis பண்ணும் பொழுது ஆனோட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன? இங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏ ஹைட்ரஜன் கேஸ், பி ஆக்சிஜன் கேஸ், சி ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ், டி சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆனோடு கேத்தோட்ல என்னென்ன நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்னா ஆசிட்ல நம்ம வாட்டரும் சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆசிட் டிசோசியேட் ஆகும்போது H2SO4 டிசோசியேட் ஆகும்போது நம்மளுக்கு 2H plus SO4 2 மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ வாட்டர் இருக்கிறதுனால வாட்டரும் இந்த இடத்துல அயனைஸ் ஆகுது. இங்க இது H plus OH மைனஸ் ஆகும். இப்போ நமக்கு எலக்ட்ரோட்ஸ் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்றதுனால ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ஒன்னு ஆனோட்ல இருக்கும், இன்னொன்னு கேத்தோட்ல. ஸோ ஆனோட்ல எப்பவுமே நமக்கு ஆக்சிடேஷன் இருக்க போகுது, கேத்தோட்ல எப்போதுமே ரிடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிடக்ஷன் எழுதுவோம். இப்போ ரிடக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ், இந்த இடத்துல H plus அயான்ஸ் என்ன பண்ணுது, அந்த கேத்தோட்ல போயிட்டு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் ஆகும். ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து நம்மளுக்கு H plus தான் வருது, வாட்டர்ல இருந்து H plus. ஸோ ஒரே ரியாக்ஷன் தான் இந்த இடத்துல. H plus எலக்ட்ரான் கெயின் பண்ணுது, நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஸோ 2 ஹைட்ரஜன், அதனால 2 H plus 2 எலக்ட்ரான். அப்போ நமக்கு கேத்தோட்ல லிபரேட் ஆகக்கூடிய கேஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ். இப்ப ஆனோடு ரியாக்ஷனுக்கு நம்ம வருவோம். இப்ப ஆனோட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து SO4 2 மைனஸ் வருது, வாட்டர்ல இருந்து OH மைனஸ். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அயான்ஸ். அப்ப 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பாசிபிள் இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய இந்த OH மைனஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 4 OH மைனஸ் நம்மளுக்கு என்ன லிபரேட் பண்ணணும், ஆக்சிஜன் பிளஸ் 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ். அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும், 4 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அல்லது இந்த ரியாக்ஷனை நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னா வாட்டர் வச்சு எழுதலாம். ஸோ வாட்டர் இந்த இடத்துல ஆக்சிஜன் கேஸ், ஸோ H plus அயான் பிளஸ் எலக்ட்ரான். ஸோ 2 ஆக்சிஜன் இருக்கு, அதனால இங்க 2 போட்டோம்னா அப்ப இந்த இடத்துல 4 H plus. சரியா? ஸோ இப்போ இதனுடைய எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் E0 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா பிளஸ் 1.23 வோல்ட். எதுக்கு? இந்த OH மைனஸ் அயான் ஆக்சிஜனை லிபரேட் பண்ணும் பொழுது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பிளஸ் 1.23 வோல்ட். இப்போ இந்த இடத்துல SO4 2 மைனஸ் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ SO4 2 மைனஸ் என்னவா நம்மளுக்கு மாறும், S2O8 2 மைனஸா மாறும் வித் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்ப இந்த இடத்துல 2 போடும். அப்போ இந்த SO4 2 மைனஸ் S2O8 2 மைனஸா மாறும் பொழுது அதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து 1.96 வோல்ட். ஸோ பிளஸ் 1.96 வோல்ட். இப்போ இந்த ஆனோட்ல நம்மளுக்கு ஆக்சிஜனும் லிபரேட் ஆகலாம். ஆக்சிஜன் லிபரேட் ஆகணும்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பிளஸ் 1.23 வோல்ட் வேணும். S2O8 2 மைனஸ் வெளியில வருதுன்னா அதுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பிளஸ் 1.96. ஸோ ஆனோட்ல எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா லோவர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து ஃபேவர். ஸோ லோவர் E0 வேல்யூ இஸ் ப்ரிஃபர்ட். அப்ப இந்த இடத்துல லோவர் வேல்யூ எது, 1.23 தான் லோவர் வேல்யூ. ஸோ நமக்கு ஆனோட்ல எது லிபரேட் ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், ஆப்ஷன் பி ஆக்சிஜன் கேஸ். ஸோ 2 எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ல எது லோவர் பொட்டன்ஷியலோ அந்த ப்ராடக்ட் தான் லிபரேட் ஆகும். இன்கேஸ் நம்ம வந்து இந்த இடத்துல டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு பதிலாக நமக்கு கொஸ்டின்ல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஆனோட்ல லிபரேட் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த S2O8. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல நல்லா கவனிச்சுக்கணும். டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடா இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் லிபரேட் ஆகுது. கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடா இருந்துச்சுன்னா S2O8 2- லிபரேட் ஆகும். கேத்தோட் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. கேத்தோட்ல நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் தான் லிபரேட் ஆகும். சரியா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னா நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு வெறும் சல்ஃபியூரிக் ஆசிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு SO4 2- S2O8 2- லிபரேஷன் காமிக்க கூடாது. கான்சென்ட்ரேட்டடா டைல்யூட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சருக்கு போகணும். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.